மக்களுடைய கோரிக்கைகள் எல்லாமே இந்த தாவேக அரசு நிறைவேற்றுதா இல்ல நிறைவேற்ற மாதிரி இருக்கா? அவன் எல்லாமே கண்டினியூவா செய்வாயா, எவனும் செய்ய முடியாது. அருமையா செய்வான், வெளிநாடு மாதிரி கொண்டு போயிடுவான் நாட்டை வந்து அவங்ககிட்ட ஒரு 20 வருஷம் விட்டோம்னு வச்சுக்கா, நாட்டை வந்து ஃபாரின் மாதிரி ஆக்கிடுவான். அந்த அவர் ஒரு திமுக காரரு, அவர்கிட்ட போய் பேசு, ஏடா அறத்திட முழுத்திட முக்காத்திட்டன்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்து சேர்ந்தது அவள்கிட்ட. இல்ல இப்ப இந்த மார்க்கெட், இந்த கோயம்பேடு மார்க்கெட்டை என்ன டெவலப்மெண்ட் எது கொண்டு போவாரா முதல்வர்? அது வந்து நமக்கு என்ன தெரியும், அது அரசாங்கத்துல என்ன பண்றாங்க இது பண்றாங்க நமக்கு தெரியாது. நம்ம அந்த அளவு சொல்றேன், தாவிக்காரன் நல்ல முறையில விஜய் நல்ல முறையில நாட முன்னேற்றத்துக்கு கொண்டு போவார், சொல்றேன். அவ்வளவுதான் நம்ம சொல்ல முடியும், எதுவுமே குறை சொல்ல முடியாது. இவனுக்கு தலைகள் உருண்டா கூட கதை நடக்காது. ஸ்டாலின் மகனுக்கு எப்படியாவது வாய் கொடுத்துடலான்னு நினைக்கிறான். அவன் ஏற்கனவே தக்கூரி. யாரு? ஸ்டாலினுக்கு இருக்கிற அறிவு கூட அவனுக்கு இல்ல. ஏற்கனவே முட்டையை தூக்கிட்டு வந்தான் காட்டுவா மக்களுக்கு. நீட்டை வந்து நான் ஒழிக்கிறேன்னு சொன்னா, பிறகு செங்கலை தூக்கிட்டு வந்தான். இப்பவும் வந்து நீட்டை வந்து நாங்க ஒழிச்சிருவோம், எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறான். அவன் பால் குடிக்கிற குழந்தை மாதிரி. யாரு? எல்லாத்துக்கும் எல்லா வசதி இருந்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வசதி. என்ன சொல்றது, உதயநிதி ஒரு பொம்மை, அவன் ஒண்ணுக்கு உதவாது. ஸ்டாலினும் ஒரு பொம்மை தான். ஸ்டாலின் பொம்மையா இருந்ததுனாலதான் அவர் நின்ற தொகுதியில ஏமாந்துருக்காரு. புரிதவனுக்கு குளத்தூர்ல ஸ்டாலின் ஒரு பொம்மை, அது கூட சேர்ந்தது உதயநிதி வெறும் பொம்மை, மண் செவரு மாதிரி. போதுமா, போடு மாட்டான்.